ஹாப்பி கேரன் வணக்கம். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் த கிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வச்சு 2 சூப்பர் டிஷ் பார்க்கலாங்க. கத்திரிக்காய் வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 அரிஞ்சு வச்சுக்கோங்க. உள்ளே க்ளீனாக இருக்கா, பூச்சி ஏதாவது இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் பருப்பு பொடியும் மிளகாத்தூளும், பருப்பு பொடியிலே உப்பு இருக்கும், மிளகாத்தூளுக்காக நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்ந்து இந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு அரிஞ்சு வச்சுருக்க 4 அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய் எண்ணெய் வந்து நீங்கள் முதல்ல ஒரு வதக்கிட்டு திருப்பி கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஆட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு எண்ணெய் கத்திரிக்காய். இதை நல்லா நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பொடி அந்த கத்திரிக்காயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டி விடுங்க. கத்திரிக்காய் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் தாங்க இந்த பொடி போடணும். அப்போ தான் இது நல்லா ஒரு ஸ்டஃபாகி ஒரு நல்ல லேயராக சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி இந்த வைலட் பர்பிள் கலர் பிரிஞ்சால் பண்ணி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அண்ட் சில்லி வச்சு இன்னொரு சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. கத்திரிக்காவை நீல வாக்கில் அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கருக்காது. மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கோங்க. தாளிதம், கருவேப்பிலை, பெருங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு தாளிதம் எல்லாமே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து விட்டுட்டு அப்புறமா பெருங்காயமும் சேர்த்திட்டு அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காவை எடுத்து இதோட மெதுவாக சேர்த்தி லேசான சூட்டில் மீதமான சூட்டில் கிண்டி விட்டுட்டே வாங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. ஆனால் கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆனதாங்க இது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அப்போது கத்திரிக்காவை சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் வதங்க நீங்கள் வந்து மாங்காவை அதோட அரிஞ்சு வச்சுருக்க மாங்காவும் சேர்த்திங்கன்னா கத்திரிக்காயில் இருக்கிற மாய்ஸ்சரும் மாங்காயில் இருக்க மாய்ஸ்சரும் சேர்ந்து அந்த சில்லி எல்லாமும் இதோட சேர்த்திடுங்க. நறுக்கி போட்டு இது எல்லாமே சேர்ந்து நல்லா குக் ஆகும்போது ரொம்ப வாசமாகவும் இருக்கும், ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால் நீங்கள் சூடு ஜாஸ்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் வராது. ஸோ நார்மலான சூட்டில் வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா தான் இந்த கிங் ஆஃப் வெஜிடபிள் இந்த பிரிஞ்சால் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக உங்களுக்கு செம்மையாக கிடைக்குங்க. மூடி வச்சு எடுங்க. நல்லா குக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ தேங்காய் பூ சேருங்க. தேங்காய் பூ சேர்த்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 சுவையான கத்திரிக்காவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.